வணக்கம். தமிழாளி தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பவர் கமலா ஜெகதீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையம் நவீனமயமாகிறது. எரிபொருள் நெருக்கடியால் கோழியிறைச்சி முட்டை விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம். மத்திய கிழக்கில் மோதல். வட்டி வீதங்கள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி எடுத்துள்ள முடிவு. ஈரான் அமெரிக்கா உறவில் புதிய திருப்பம். அமெரிக்கா தூதுவர்களுடனான பேச்சுவார்த்தையை நிராகரித்த ஈரான். போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போதிலும் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இனப்படுகொலை. கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம். ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் தடுத்த சவுதி அரேபியா. காலக்கேடு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ட்ரம்புக்கு ஈரானின் பகிரங்க எச்சரிக்கை. எரிபொருள் அதிகரிப்பால் விமான சேவை ரத்து. மன்னிப்பு கோரிய ஜெட்ஸ்டார். தமிழர் பகுதியில் நேர்ந்த கொடூரம். கணவனால் தீ மூட்டப்பட்ட மனைவி பலி. ஈரான் போர்க்கப்பலை கொழும்பில் தேடிய அமெரிக்க முக்கிய புள்ளிக்கு காத்திருந்த அதிர்ச்சி. இனி தொடர்கிறது விரிவான செய்திகள். கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தின் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தை மெகா என்ஜினியரிங் நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த திட்டமானது பயணிகளின் வசதிகள் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பாரிய மாற்றங்களை கொண்டு வரவுள்ளது. மருதானை மற்றும் கொள்ளுப்பட்டி பம்பலப்பட்டி பக்கம் முனைகளில் தற்போது பழைய நடை பாலங்கள் அகற்றப்பட்டு புதிய நவீன நடை பாலங்கள் அமைக்கப்படும். புதிய நடை பாலங்கள் அனைத்தும் விசேட தேவையுடையோர் பிரசன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் இலகுவாக பயன்படுத்தக்கூடிய வகையில் வடிவமைக்கப்படும். நடை பாலங்களுடன் இணைக்கப்பட்ட புதிய பயணச்சீட்டு வழங்கும் கவுண்டர்கள் டிக்கெட் கவுண்டர்ஸ் உருவாக்கப்படும். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக 3 மாடி கொண்ட நவீன சேவை கட்டிடம் 3 ஸ்டோரே சர்வீஸ் பில்டிங் ஒன்று நிர்மாணிக்கப்படும். இந்த திட்டத்துக்கான ஆரம்ப அமைச்சரவை அனுமதி 2025 ஜூன் 2 அன்று வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேசிய போட்டி ஏல நடைமுறையின் நேஷனல் காம்படிட்டிவ் பிட்டிங் கீழ் தகுதியான நிறுவனமாக மெகா என்ஜினியரிங் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வால் ஒரு முட்டையின் விலை 40 ரூபாயாகவும் தோலுடன் கூடிய 1 கிலோ கோழி இறைச்சியின் விலை 100 ரூபாயிலும் அதிகரித்துள்ளது. சிறிய முட்டையின் விலை 37 ரூபாயாகவும் நடுத்தர முட்டையின் விலை 39 ரூபாயாகவும் பெரிய சிவப்பு முட்டையின் விலை 41 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வு, எரிவாயு விலை உயர்வு ஆகியவை கோழி வளர்ப்பு நடவடிக்கைகளை கடுமையாக பாதித்துள்ளதாக இலங்கை கால்நடை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் அஜித் எச் குணசேகர தெரிவித்தார். கோழி பண்ணைகளில் இளம் கோழி குஞ்சுகளை வெப்பநிலையில் வைத்திருக்க எரிவாயு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் எரிபொருள் விலை உயர்வு கோழி வளர்ப்பு தொழிலை வழக்கத்திற்கு மாறாக பாதித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கோழி பண்ணைகளில் இருந்து தோலுடன் கூடிய கோழி இறைச்சி சந்தைக்கு வெளியிடப்படுகிறது. தற்போது 1 கிலோ கோழி கறியின் விலை 1200 முதல் 1250 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. நாளாந்தம் சுமார் 700 மெட்ரிக்குடன் தோலுடன் கூடிய கோழி இறைச்சி சந்தைக்கு வெளியிடப்படுகிறது. ஒரு மாதத்துக்கான கோழி இறைச்சியின் தேவை 22,000 மெட்ரிக் டன் ஆகும். டீசல் விலை உயர்வால் கடலுக்கு செல்லும் படகுகளின் எண்ணிக்கை குறைதல், சந்தையில் கிடைக்கும் மீன்களின் அளவு குறைதல், பண்டி இறைச்சி உற்பத்தி குறைதல், 1 கிலோ மாட்டிறைச்சியின் விலை 2,800 ரூபாவாக உயர்தல் மற்றும் 1 கிலோ ஆட்டிறைச்சியின் விலை 3,500 ரூபாயை தாண்டுதல் போன்ற காரணங்களால் கோழி இறைச்சிக்கான தேவை அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் கோழி இறைச்சி லாபகரமாக உள்ளதாக சங்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொள்கை வட்டி வீதங்களை மாற்றமின்றி அதே மட்டத்தில் பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமைகளை ஆராய்ந்த பின் இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது.
நேற்று நடைபெற்ற நாணய கொள்கை சபை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி ஒரு நாள் கொள்கை வட்டி வீதம் 7.75% என்ற மட்டத்தில் மாற்றமின்றி தொடரும். உள்நாட்டு மற்றும் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சிகள் மற்றும் குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் மோதல் சூழலால் உருவாகியுள்ள நிச்சயமற்ற தன்மைகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய தரவுகள் மற்றும் நிலவும் பொருளாதார சூழலை கருத்தில் கொள்ளும்போது எதிர்வரும் 2026 ஆண்டின் 2வது காலாண்டில் பணவீக்கம் 5% என்ற இலக்கை அடையும் என மத்திய வங்கி எதிர்பார்ப்பு வெளியிட்டுள்ளது. பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கும் நடுத்தர காலத்தில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முக்கிய தூதுவர்களுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளது. தற்போதைய பதற்றமான சூழலில் அமெரிக்கா தரப்புடனான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் சில மாற்றங்கள் ஈரான் எதிர்பார்ப்பதாக வளைகுடா நாட்டு ராஜதந்திர வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ட்ரம்பின் தூதர்களை தவிர்த்துவிட்டு அமெரிக்கா துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க ஈரான் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தைகள் இரு நாடுகளுக்கும் இடையில் உடன்பாடாக தொடருமானால் அவை நடுநிலையான ஒரு இடத்தில், குறிப்பாக பாகிஸ்தானில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி விவகாரங்கள் குறித்து பேசுவதற்கு ஈரான் தயாராக இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தும் பிரதிநிதிகள் மட்டத்தில் ஈரான் மிகவும் அவதானமாக இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இதுவரை அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையோ அல்லது ஈரானிய வெளிவிவகார அமைச்சோ இது குறித்து அதிகாரபூர்வமான அறிவிப்புகளை வெளியிடவில்லை. இருப்பினும் வளைகுடா நாடுகளின் இந்த தகவல் சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய காசா முனையின் ஸ்வைடா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 4 கொல்லப்பட்டுள்ளதாக பாஃபா செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்படி அமெரிக்காவின் தலையீட்டுடன் ஒரு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போதிலும் முற்றுகையிடப்பட்ட அந்த பிராந்தியத்தில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான தனது இனப்படுகொலை யுத்தத்தை இஸ்ரேல் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது. இதில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் தாக்குதல்கள் மற்றும் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுடனான தடைகளும் உள்ளடங்குவதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் கிழக்கு பிராந்தியத்தில் ஊடுருவ முயன்ற மேலும் 9 ஆளில்லா வானூர்திகள் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் இடைமறித்து அளித்துள்ளது. கடந்த சில மணி நேரங்களாக சவுதி அரேபியாவை இலக்கு வைத்து ஏவப்பட்ட ஆளில்லா வானூர்திகள் மற்றும் ஒரு கண்டம் விட்டு ஒரு கண்டம் பாயும் ஏவுகணை ஆகியவற்றை அந்நாட்டு பாலிஸ்டிக் மிசைல் இராணுவம் முறியடித்து வருவதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த 9 ஆளில்லா வானூர்திகளும் நாட்டின் கிழக்கு பகுதியில் வைத்து சுட்டு வீழ்த்தப்பட்டன. இந்த ஆளில்லா வானூர்திகள் எங்கிருந்து ஏவப்பட்டன என்பது குறித்தோ அல்லது இதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சொத்துக்கள் சேதங்கள் குறித்தோ பாதுகாப்பு அமைச்சகம் இன்னும் விரிவான தகவல்களை வெளியிடவில்லை. இப்பகுதியில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் சவுதி அரேபியாவின் வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் நுழையும் அச்சுறுத்தல்களை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் ஒரு மாதத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் செல்வதற்கு ஈரான் தடை போட்டு வருவதால் உலகம் முழுவதும் எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் உடன் பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டு ஆக்கப்பூர்வமான சென்று கொண்டிருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறக்க வேண்டும். 5 நாட்கள் ஈரானின் மின் நிலையங்கள் மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு காலக்கெடு நிர்ணயித்திருந்தார். இந்த நிலையில் அமெரிக்காவை காப்பாற்றுவதற்கான காலக்கெடு நெருங்கிக் கொண்டிருக்கிறது என ட்ரம்புக்கு ஈரான் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது.
இது தொடர்பாக ஈரானின் புதிய இராணுவ ஆலோசகர் மொய்சென் ரெசாயி கூறுகையில், அமெரிக்காவை பாதுகாப்பதற்கான காலக்கெடு நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. உங்களை முடக்கி வளைகுடாவில் மூழ்கடிப்போம். இதில் இருந்து அமெரிக்காவை மீட்பதற்கு அதிக நேரம் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் தொடரும் போர் காரணமாக உலகளவில் விமான எரிபொருள் விலை அதிகரிப்பை குறிப்பிட்டு சில உள்நாட்டு சேவைகள் மற்றும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இடையேயான விமான பயணங்களை ரத்து செய்ததற்காக ஜெட்ஸ்டார் நியூசிலாந்து மன்னிப்பு கோரியுள்ளது. மே மாதத்தில் 12% விமானங்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஓக்லாந்து, கிரைஸ்ட்சர்ச், வெலிங்டன், சிட்னி மற்றும் பிரிஸ்பேன் ஆகிய முக்கிய நகரங்களுக்கு இடையேயான பயணங்கள் இதில் அடங்கும். பாதிக்கப்பட்ட பெரும்பாலான பயணிகளுக்கு அந்த நாளில் மாற்று விமானங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக விமான நிறுவனம் கூறியுள்ளது. இது குறித்து பேசிய செய்தி தொடர்பாளர் ஒருவர், மத்திய கிழக்கு மோதல் மற்றும் புறச்செலவுகள் அதிகரிக்கப்பட்டால் ஏற்பட்ட விமான எரிபொருள் விலை உயர்வு காரணமாக எமது கால அட்டவணையில் சில தற்காலிக மாற்றங்களை செய்துள்ளோம். இதனால் ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு வருத்தத்தோடு வாடிக்கையாளர்களின் புரிதலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பகுதியில் மண்ணெண்ணெய் ஊற்றி கணவனால் தீ வைக்கப்பட்டதாக கூறப்படும் மனைவி 2 மாதங்களின் பின்னர் நேற்று உயிரிழந்தார். மேலதிக விசாரணை கடந்த ஜனவரி 17 இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ள நிலையில் காயமடைந்த குறித்த பெண் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருந்தார். அவர் 10 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வீடு திரும்பியிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த பெண்ணின் கணவன் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் ஏப்ரல் 26 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் வீட்டில் இருந்த பாதிக்கப்பட்டிருந்த குறித்த பெண் 2 மாதங்களின் பின்னர் நேற்று உயிரிழந்தார். அவரது சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைகளுக்காக வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொக்கட்டிச்சோலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்கா போர் விமானங்கள் இலங்கையில் தர இறங்குவதற்கு விடுக்கப்பட்ட கோரிக்கையை தனது அரசு நிராகரித்து விட்டதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அண்மையில் அமெரிக்காவின் அதிமுக்கியமான ராஜதந்திரிகள் வந்ததாக எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். அதன் நோக்கம் என்ன என்ற கேள்வியும் கேட்கப்பட்டது. தெற்கு ஆசிய மத்திய ஆசியாவிற்கான சிறப்பு பிரதிநிதி குழுவினர் வருகை தந்துள்ளனர். இந்த நிலையில் அவரின் கவனம் முழுவதும் கொழும்பு துறைமுகத்தை சுற்றி வந்ததாக இருந்தது என்று இராணுவ ஆய்வாளர் அரூஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தில் நடந்து பார்த்துள்ளார். ஒரு கப்பலில் ஏறி பார்க்க வேண்டும் என்று கேட்டுள்ளார் என்று குறிப்பிட்டார். லங்கா சிறியின் ஊடரப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார்.